வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்-ஆல் எப்போதும் தமிழ்நாட்டை தொட முடியாது என பொன்னேரி தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி ஆவேச பேச்சு. அளவில்லாமல் போய் வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றும் திமுகவை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி. த.வே.க. தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் கடும் விமர்சனம். ஒற்றுமையை குலைக்கும் செயல்களை திமுக செய்கிறது. விருதுநகர் பாண்டியன் நகரில் நடிகர் சரத்குமார் தேர்தல் பிரச்சாரம். அதிமுகவிலிருந்து பலர் வெளியேற காரணமாக இருந்தவர் செங்கோட்டையன். கச்சேரிமேடு பகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மணப்பாறை தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமதுவுக்கு ஆதரவாக அமைச்சர் கே.இ. நேரு தேர்தல் பிரச்சாரம். வேட்பாளருக்கு ஒத்துழைப்பு அளிக்கும்படி திமுக நிர்வாகிகளிடம் வலியுறுத்தல். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறாததற்கு நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். பிரதமர் மோடி உரை. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று இருந்த எனது குடும்பத்தை சிதைத்த பெருமை அன்புமணியின் மனைவி சௌமியாவை சேரும். பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. மத்தியில் மோடி தலைமையிலான ஆட்சியும் மாநிலத்தின் பழனிசாமி தலைமையிலான ஆட்சியும் அமைவதே தமிழகத்தின் வளர்ச்சிக்கு உகந்தது. பல்லாவரத்தில் ஐஜேகே வேட்பாளரை ஆதரித்து கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுகவினர் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கேள்வி எழுப்புங்கள். கோவையில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழக கலாச்சாரம் மற்றும் பெண்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட உதயநிதியை தமிழக மக்கள் ஒருபோதும் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஊட்டி சட்டப்பேரவை தொகுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிரச்சாரம். தென் மாநிலங்களுக்கு அதிமுக துரோகம் இழைக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் பேச்சு. கட்சி மற்றும் அப்பாவின் பொருளாதாரத்தை அபகரிக்க சென்றவர் அன்புமணி. ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி ஆவேச பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.